கிரிக் யுனைடெட் தமிழ் நேரில் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க கீகா. ஸோ இன்னைக்கு நடந்து முடிஞ்ச ஆஷஸ் தேர்ட் டெஸ்ட் இங்கிலாந்து திரும்ப ஒரு படுதோல்வியை சந்திச்சிருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் எஸ்பிடி ப்ரோ கூட. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ஸோ ஆஷஸ் திரும்பவும் ஆஸ்திரேலியாவின் கையே ஓங்கி இருக்கு அடிலைட்லயும். மூணாவது டெஸ்ட் இங்கிலாந்து திரும்பவும் இங்கிலாந்துடைய பஸ் பாலுக்கு ஒரு தோல்வி. ஸோ இதை வந்து எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேட்ச் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியா இன்னொரு ஸ்டார்ட் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா ஆஸ்திரேலியால இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணி 15 வருஷம் ஆகுது. கடைசியா 2010 தான் ஒரு ஆஷஸ் மேட்சஸ் அந்த ஆஷஸ் சீரீஸும் வின் பண்ணாங்க அண்டர் அலஸ்டர் குக் எகெயின்ஸ்ட் ரிக்கி பாண்டிங்ஸ் டீம். அதுக்கப்புறம் 15 வருஷமா ஆஸ்திரேலியால ஆக்சுவலா ஈவன் தோ இந்தியா 2 டைம் அங்க போய் சீரீஸ் வின் பண்ணி, சவுத் ஆப்பிரிக்கா மல்டிபிள் டைம்ஸ் அங்க சீரீஸ் வின் பண்ணி ஆஸ்திரேலியால ஒரு கை அங்க டாமினேட் பண்ணியிருந்தாலும் இங்கிலாந்து அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு ரைவல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் இருக்க இங்கிலாந்து 15 வருஷமா மேட்சஸ் வின் பண்ணலாங்க. அப்படிங்கும் போது அந்த ஸ்டாட்டே வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. திரும்பவும் ஒரு தோல்வி. இந்த தோல்வி எப்படி பாக்குறீங்க? முதல் 2 மேட்சை பார்க்கும்போது இந்த மேட்ச்ல வந்து இங்கிலாந்து ஃபைட் பேக் பண்ணியிருக்காங்க. முதல் 2 மேட்ச்ல இங்கிலாந்து சரண்டர் ஆனாங்க. இந்த மேட்ச்ல வந்து கொஞ்சமாச்சும் ஃபைட் பேக் ஆச்சு பண்ணாங்க இங்கிலாந்து. அது வந்து பார்க்க பாராட்டுக்குரிய விஷயம். ஆனா அந்த ஃபைட் பேக் பத்துச்சான்னு கேட்டா பத்தல. இந்த சீரீஸ் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இங்கிலாந்து வந்து கொஞ்சம் முழிச்சிக்கினாதான் அவங்களால வந்து 4-0 அவங்க அதை தடுக்க முடியும்னு. இங்கிலாந்து ஒரு சில நேரம் முடிச்ச மாதிரி தென்பட்டாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து அதை ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். அதனாலதான் அவங்க வந்து இந்த சீரீஸே அவங்க கைவிட்டு போய் இருக்குது. ஸோ முதல் 2 டெஸ்ட் கம்பேர் பண்ணும்போது இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து இங்கிலாந்து வாஸ் பெட்டர். ஆனா அது வந்து அந்த பெட்டர்மெண்ட் வந்து ஆஸ்திரேலியா பீட் பண்ண முடிஞ்சுதான்னு கேட்டா இல்ல, அது முடியல. ஸோ நல்லா பண்ணாங்களான்னு இன்னைக்கு டஃப் கொடுத்தாங்க இந்த மேட்ச், அவ்வளவுதான். அது மட்டும் தான் சொல்ல முடியும் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும். மற்றபடின்னு கேட்டா இட் வாஸ் ஆஸ்திரேலியன் டாமினேட்டிங் சீரீஸ். நம்ம ஒண்ணு சொல்லியிருந்தோம், கமின்ஸ் எல்லாம் இல்லாம ஆஸ்திரேலியா இந்த அளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கமின்ஸ் எல்லாம் உள்ள வந்தா என்ன ஆகுன்றது அதுதான் நடந்து இருக்கு. இந்த கமின்ஸ் இல்லாம ஏசலோட் இல்லாமன்றது போது இங்கிலாந்து வந்து ஓரளவு இந்த பேஸ்பாலை வச்சு கொஞ்சம் இடிச்சு இருக்கலாம், இந்த டஃப்பை கொடுத்து இருக்கலாம். ஆனா அதை செய்ய தவறிட்டாங்களோ அப்படின்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். அதே மாதிரி அங்கிருந்து அப்படியே அந்த பேஸ்பால் அங்க வரேன். வாட் ஹேப்பன் டு பேஸ்பால்? பிரெண்டன் மெக்கலமோடைய பேஸ்பாலுக்கு என்னதான் ஆச்சு? ஆக்சுவலா இந்த கொஸ்டின் பேஸ்பால் ஆரம்பிச்சதுல இருந்தே இருக்கு. பேஸ்பால நீங்க ரிசல்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட தோத்தாங்க. பாகிஸ்தான்ல மட்டும் அந்த ஒரு பிளாட் ட்ராக்ஸ்ல ஒரு சீரீஸ் வின் பண்ணாங்க. ஈவன் தோ இந்தியா அங்க போனப்ப கூட 2-2 டிரா பண்ணாங்க. இப்ப வந்து ஆக்சுவலா அது வந்து இந்தியாவுடைய வீக்னஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்தியாவுமே ஒரு யங் ஸ்குவாடோட அங்க போய் தான் வின் பண்ணாங்க. ஸோ அப்படிங்கும்போது பெரிய ரிசல்ட்ஸ் பேஸ்பால்ல வரவே இல்லை. இன்னும் திரும்பவும் இந்த பேஸ்பால் தேவையா, இல்ல பிரெண்டன் மெக்கலம் இங்கிலாந்துக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி தான், அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல தான் எல்லா கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸும் பாக்குறாங்க. ஸோ இப்போ போய் ஆஸ்திரேலியால ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் கம்பேர் பண்ணும்போது இந்த தேர்ட் டெஸ்ட் மேட்ச் ஓகே அப்படின்னு சொன்னாலும் இங்கிலாந்துல வந்து சில பல விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க இந்த டெஸ்ட் மேட்சை எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஆடிலைட்ல ஒரு பியூர் ஸ்பின்னரோட ஆஸ்திரேலியா எப்பவுமே வருவாங்க. நேதன் லைன் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அதிக ஓவர் போல் பண்ணது நேதன் லைன் தான். ஃபாஸ்ட் போலர்ஸ் அந்த மினிமம் 15-16 ஓவர்ஸ் போல் பண்ணாலும் மோர் தென் 20 ஓவர்ஸ் நேதன் லைன் தான் போல் பண்ணாரு. ஸோ எல்லா டீமுக்குமே தெரியும் ஒரு ஸ்பின்னர் ஆடிலைட்ல அவசியம் அப்படின்னு. பட் இங்கிலாந்துக்கு ஸ்பின்னர்ஸ் ஃபர்ஸ்ட் பிரைமரி ஸ்பின்னர் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா வில் ஜாக்ஸ், அதுக்கப்புறம் ஜோ ரூட். ஸோ ஸ்குவாட்ல ஷோயிப் பஷீர் மட்டும்தான் இருக்காரு. ஈவன் தான் அவரையுமே ஆட வைக்கல, எந்த டெஸ்ட் மேட்சுமே ஆட வைக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் விட்டுருங்க. அது வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் கண்டிஷன். அண்ட் இன்னொன்று டே நைட் டெஸ்ட் ஆடுறாங்க பிங்க் பால்ல. ஸோ அதுவுமே வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸோடைய அவசியம் அதிகமா இருக்கும். பட் ஆடிலைட் டெஸ்ட் இங்க வந்து ஸ்பின்னர்ஸ் அந்த டே 3லயோ இல்ல ஸ்பின்னர்ஸ் ஒரு சில ஓவர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நேதன் லைன் இங்க வந்து ரொம்பவே சூப்பரா போல் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும் போது இந்த இடத்துல இங்கிலாந்து ஸ்பின்னரோட இல்லாம போன ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும், நாங்க வந்து வில்ஜாக்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரை நம்பி போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து பஸ்பால் தியரி வந்து ஒரு ஃபெயிலியர் தியரியாவே நான் பாக்குறேன். சின்ஸ் இட்ஸ் இன்செப்ஷன் இப்போ வரைக்குமே பஸ்பால் தியரி வந்து பெரிய அளவுக்கு எந்த ரெக்கார்ட்ஸுமே எடுத்து தரல அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறேன். இந்த பஸ்பால் தேவையா இங்கிலாந்துக்கு, இல்ல திரும்ப அந்த டிபிக்கல் ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட்டுக்கு
போகணும்னு நினைக்கிறீங்களா? இன்னொரு கொஸ்டின் நான் ஆட் ஆன் பண்ணிக்கிறேன் இது கூட. திரும்ப பஸ் பால் கிரிக்கெட்ல இருந்து இந்த டிபிக்கல் ஃபார்ம் ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு போறது சாத்தியம்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா இந்த பஸ் பால் கிரிக்கெட் ஏறானால இங்கிலாந்துல டொமஸ்டிக் கிரிக்கெட் அவங்க ஆடுற வென்யூஸ் எல்லாமே பிளாட் ட்ராக்ஸா மாறி இருக்கு. ஈவன் தான் அவங்க யூஸ் பண்ற கொக்குப்ரா பால்ஸ் கூட பஸ் பாலுக்கு தகுந்த மாதிரி இந்த ஷைன் எல்லாம் போய் சீக்கிரமா பழசாகிற மாதிரி அந்த மாதிரி மாறி இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா எந்த அளவுக்கு ஒரு டிராபேக்ஸை கொடுக்கும் அப்படின்னா, நம்ம காலங்காலமா இங்கிலாந்துடைய ஃபாஸ்ட் போலர்ஸ் ஜிம்மி ஆண்டர்சன், ஸ்டூவர்ட் பிராட், பிளின்ட் ஆஃப் இந்த மாதிரியான டெஸ்ட்டுக்கு தகுந்த ஃபாஸ்ட் போலர்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்ப இந்த கண்டிஷன்ஸ்ல இந்த பஸ் பால் ஏறானால அவங்களுடைய டொமஸ்டிக் கிரிக்கெட்ல இருந்தும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படிங்கிறது அந்த ஸ்கில் செட்டோட வருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டவுட் தான். அதே மாதிரி அந்த 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 ஒரு விஷயத்துல அந்த பேட்டர்ஸ் இங்கிலாந்துடைய டெஸ்ட் பேட்டர்ஸ் அப்படிங்கிறது அந்த கிரேட் டெம்பர்மெண்ட்டை ஷோகேஸ் பண்ணுவாங்க வேர்ல்ட் கிரிக்கெட்டுக்கு. நீங்க பெரிய ரன்ஸ் 10,000 ரன்ஸ்க்கு மேல அடிச்ச பிளேயர்ஸ் எல்லாம் கம்மி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இங்கிலாந்துல இருந்து டெஸ்ட் கிரிக்கெட்டுக்குன்னு அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இங்கிலாந்துல இருந்து வந்திருக்காங்க. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும் போது அந்த கவுண்டி கிரிக்கெட்ல இருந்து வரக்கூடிய பேட்டர்ஸோட குவாலிட்டி டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ஆடுற மாதிரி இருக்குமா கேட்டீங்கன்னா அதுவும் ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல பஸ் பால் கிரிக்கெட்ல இருந்து இங்கிலாந்து விடுபடுமா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அது சாத்தியமா அப்படிங்கிறது தான். அது சாத்தியமா பண்றதுன்றதுக்கு வந்து அதுக்கான ஒரு கோச் வரணும். அந்த கோச் வந்து அந்த மென்டாலிட்டியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நீங்க இப்படிதான் டெஸ்ட் கிரிக்கெட்டை கொண்டு போகணும்ன்றது வந்து ஸோ அது நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த எஃபெக்ட் வந்து எடுக்குது அப்படின்றதுனால நீங்க உங்களோட டொமஸ்டிக் சர்க்கியூட்ல நீங்க சேஞ்சஸ் எந்த அளவுக்கு நீங்க கொண்டு வரீங்களோ அது வந்து உங்க டீமை வந்து டைரக்டா இம்பாக்ட் அடிக்கும். அதுதான் நடக்கும். நீங்க வந்து இந்த ஃபார்முலா எனக்கு நல்லா செட் ஆகிடுச்சு, அதனால நான் இந்த ஃபார்முலாவே எடுத்துன்னு போறேன். நீங்க டொமஸ்டிக்லயே அந்த ஃபார்முலாவை நீங்க கிராஸ் ரூட்லயே நீங்க அதை கொண்டு போகும்போது கிராஸ் ரூட்ல இருந்து மேல வர்றதுதான் உங்களுக்கு அந்த இம்பாக்ட் தெரியும். ஏன்னா நீங்க கொக்கர்பா பால் வந்து நீங்க ரொம்ப வந்து ஷைனா போக வச்சுட்டு நீங்க ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ல அப்புறம் வேலைக்கே ஆகாது. இங்கிலாந்தோட அருமையே வந்து அந்த ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ல அந்த மூவ்மெண்ட் இருக்கிறது தான். நீங்க அந்த மூவ்மெண்ட்டை கெடுக்கிற மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். வர்ற ஆப்போனண்ட்டுக்கு விசிட்டிங் டீமுக்கு வந்து அது ஈஸியா இருக்கும். ஒரு கொஞ்சம் பிளாட்டா இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு நியூட்ரலா வென்யூ மாதிரி ஆயிடும். உங்களோட அட்வான்டேஜ் போயிடும். ஹோம் அட்வான்டேஜே இதுதான். ஆல்சோ பஸ்பால் வந்து ஒரு டெஸ்ட்ல வந்து ஒரு ஃபெயிலர் மாடல்ன்றது வந்து காரணம் வந்து அந்த ஒரு ஆஸ்திரேலியால நீங்க வந்து பிளாட் ட்ராக்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஆஸ்திரேலியால ஒரு டெம்பர்மெண்ட் வேணும் உங்களுக்கு. ஆஸ்திரேலியா வந்து அந்த பவுன்ஸ் இருக்கும், பேஸும் பவுன்ஸும் இருக்கிற ட்ராக்ஸ் வந்து ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா இங்கெல்லாம் உங்களுக்கு மூவ்மெண்ட் ஸ்விங்கிங் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்காது. இது வந்து நீங்க வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டெம்பர்மெண்ட் வேணும். நின்று ஆடணும், யாராவது ஒருத்தவங்க நின்று ஆடணும். இங்கிலாந்துல வந்து அந்த நிக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸே இருக்க மாட்டேது. எல்லாருமே கொஞ்சம் அவசரப்படுறாங்க. லாட் ஆஃப் ஃபால் ஷாட்ஸ். இந்த பஸ்பால் தியரியில வந்து ஒரு மிகப்பெரிய டிராபேக் என்னன்னா அந்த ஒரு டெம்பர்மெண்ட் இல்லாததான். நீங்க வந்து எத்தனை பால் நீங்க டாட் வச்சாலும் நீங்க டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து நீங்க இது எவ்வளவு நேரம் ஸ்டாண்ட் பண்றீங்கிறது தான் மேட். ஆனா இங்க பஸ்பால் தியரியில வந்து நீங்க வந்து ஸ்டாண்ட் பண்ணினே இருந்தா கடைசிக்கு நிக்க வேண்டியதான், ரன்ஸே வராதுன்ற மாதிரி ஒரு ஷெல்லுக்குள்ள போயிடுறாங்க பேட்ஸ்மேன்ஸ். அதனாலதான் அவங்க வந்து ஃபால் ஷாட் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஆஸ்திரேலியா முதல் 2 மேட்ச்ல அவங்க சக்சீட் ஆனதுக்கு காரணம் வந்து அவங்கள ஃபால் ஷாட் இம்ப்ளிமெண்ட் பண்ண வச்சே இங்கிலாந்து ட்ராப் பண்ணாங்க. ஒரு ஃபீல்டை நான் செட் பண்ணறேன், இந்த ஃபீல்டிங்கை வந்து நீ தாண்டி நீ அடிச்சாதான் உனக்கு வந்து ரன்ஸே வரும் அப்படின்னும் போது இங்கிலாந்து பிளேயர்ஸ் வந்து ஒரு ஆல்டர்னேட் ஸ்ட்ராட்டஜி எடுக்கல. பரவாயில்ல, நீ ஃபீல்ட் செட் பண்ணிட்டேன், நான் ரன் அந்த பக்கம் நான் அடிக்கலன்னு. நீ அங்க செட் பண்றியா, நான் அங்கேயே நான் அடிச்சு காட்டுறேன். அதுலதான் கால வைப்பன்றதுலதான் இங்கிலாந்து அவங்க வந்து மாட்டிக்கணும் முடிச்சாங்க. இங்கிலாந்துக்கு ஒரு ஸ்டெடியான ஒரு இது இருக்க மாட்டேது. இங்கிலாந்தோட ஒண்ணு டாப் ஆர்டர்ல 3 பேர் இருக்காங்களா டாப் த்ரீல வந்து 2 பேர்ல நிக்க மாட்டாங்க. யாராவது ஒரு ஆள் தான் நின்று ஆடுறாங்க. இப்ப வந்து டக்கெட் ஆனா கிராலியும் ஆலிபோப்பும் ஃபெயில் ஆகுறாங்க. இப்ப கிராலி ஆனா டக்கெட்டும் ஆலிபோப்பும் ஃபெயில் ஆகுறாங்க. ஆலிபோப் ஆடினாரான்னு கேட்டா இல்ல, ஆலிபோப் ஆடவே இல்லை. அதுதான் பிரச்சனை. ஆலிபோப் ஆடவே மாட்டாரு, அவர் தொடர்ந்து ஃபெயிலியர் சந்திச்சுனே இருக்காரு. ஆலிபோப்போட இன்க்ளூஷன் வந்து இப்ப இங்கிலாந்துக்கு ஒரு தலைவலியா இருக்குது. ஆல்சோ ஜோ ரூட்டுக்கு வந்து ஆஸ்திரேலியன் சாய்ஸ் வந்து நாட் அ பெஸ்ட் அவுட்கம். ஆஸ்திரேலியால அவரோட அவுட்கம் வந்து ரொம்ப பெஸ்ட் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாரு. மேத்யூ வேடன் மானம் எப்படி காப்பாற்றப்பட்டுச்சுன்னு தெரியல. அது ஏதோ பிங்க் பால்ல எப்படி தப்பிச்சாருன்னு தெரியல. என்ன புண்ணியம் பண்ணாரோ மேத்யூ வேடன், அவர் மானம் தப்பிச்சு.
இல்ல நீங்க மேத்யூ ஹைடன் மற்றபடின்னு சொன்ன உடனே என் மைண்ட் இன்னைக்கு போட்ட மீம்ல போயிருச்சு. அவர் சொன்னார்னா அவர் கடைசி வரைக்கும் அவர் அவ்வளவுதான், வாய்ப்பே கிடையாது. பாய்ஸ் படம் இவர் மாதிரி தான் அவர் போகணும், வாகனு. ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், நம்ம அப்படியே அங்கிருந்து ஆஸ்திரேலியன் டீமுக்கு வந்துருவோம். ஆஸ்திரேலியா டீம் ஆக்சுவலா சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்தாலும் சீனியர்ஸோட யங்ஸ்டர்ஸோட இந்த மிக்ஸ்அப் அப்படிங்கிறது சூப்பராகவே இருந்துட்டு வருது. ஆக்சுவலா அவங்களுடைய ஓப்பனர்ஸுக்கான தேடல் ஆஃப்டர் டேவிட் வார்னர் அப்படிங்கிறது இன்னும் தொடர்ந்துட்டே தான் வந்துட்டு இருக்கு. இப்போ ஈவன் உஸ்மான் கவாஜாவும் டீமை விட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வெளியே ஏறிட்டு வராரு. அண்ட் ஒரு ஷாக்கிங் ஸ்டாட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டெஸ்டுக்கு நடுவில் தான் உஸ்மான் கவாஜாக்கு 39th பர்த்டே செலிப்ரேட் பண்ணாரு. ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டுக்காக 39வது வயசுல டெஸ்ட் கிரிக்கெட் ஆடின பிளேயர் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கடைசியா 1980 தான். அதுக்கப்புறம் ஒரு 40 வருஷம் கழிச்சு தான் 39 வயசுல ஒரு பிளேயர் ஆஸ்திரேலியாவுக்காக டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறாரு. உஸ்மான் கவாஜா இந்த டெஸ்ட்டுமே ஆடி இருக்க மாட்டாரு. ஆக்சுவலா ஸ்டீவ் ஸ்மித்துக்கு நாட் வெல் அப்படிங்கறதாலதான் உஸ்மான் கவாஜா ஸ்டீவ் ஸ்மித்தோட பொசிஷன்ல வந்தாரு. டிராவிஸ் ஹெட் வாஸ் ப்ரொமோட்டட் டு டாப் ஆர்டர். அவரு தான் இந்த டேவிட் வார்னர் திங்ஸ் எல்லாம் செய்ய போறாரு. இன்னொரு ஓப்பனர் அப்படிங்கும் போது உஸ்மான் கவாஜா இருக்கும் போதே டேவிட் வார்னருடைய கேப்பை ஃபில் பண்றதுக்கு வேண்டி நேதன் மெக்ஸ்வினி உள்ள வந்தாரு, சாம் கான்ஸ்டர்ஸ் உள்ள வந்தாரு. அவங்களுக்கு எதுவுமே கை கொடுக்கல. மிடில் ஆர்டர்ல ஆடிட்டு இருந்த டிராவிஸ் ஹெட்டை டேவிட் வார்னருடைய பொசிஷனுக்கு தள்ளிட்டாங்க. இப்ப இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா உஸ்மான் கவாஜாவுடைய பொசிஷன். இப்ப அந்த பொசிஷனுக்கு யார் ஆட போறாங்க? அந்த ஒரு இடத்துல இப்போ ஜாக் வெதர்லண்ட ட்ரை பண்ணாங்க. பட் அவரு சாட்டிஸ்பிகேஷனா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. இன்னுமே இனிமே ஆஸ்திரேலியன் டொமஸ்டிக் கிரிக்கெட் டோர்னமெண்ட் ஷஃபீஷியன்ல இருந்து நிறைய பிளேயர்ஸ் போன வருஷம் ஒரு லிஸ்டே வச்சிருந்தாங்க. விஸ்டன்ல ஒரு 4-5 லிஸ்ட் வச்சிருந்தாங்க. அதுல ஜேக் வெதர்லண்ட் இருந்தாரு. அதுல அவருக்கு பிளேஸ் கிடைச்சது, பட் பெர்ஃபார்ம் பண்ணல. இனிமே 2-3 பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்க இந்த வருஷம் ஷஃபீல்ட்ல ஆடுவாங்க. ஸோ இவங்க இப்ப அடுத்த வருஷம் எந்த டீம், அடுத்த சம்மருக்கு எந்த டீம் போறாங்க அப்படின்னு தெரியல. மேபி அடுத்த அந்த டூருக்குள்ள ஏதோ ஒரு ஃபிகர் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் ஆஸ்திரேலியா கரெக்டா இந்த டிரான்சிஷன் பெர்ஃபெக்டா பண்றாங்க. இந்த இடத்துல பேட் கமின்ஸ் இல்லாதப்பவும் சரி, பிரெண்டன் டார்ஜெட் உள்ள வந்தாரு. போலண்டா ஒரு 4-5 வருஷம் முன்னாடியே அந்த சம்மர்ஸ்ல இருந்து எடுத்துட்டு இப்போ போலண்ட் அந்த ஒரு கேப்ஸை ஃபில் பண்றாரு. அப்படிங்கும் போது ஆஸ்திரேலியாவுடைய அந்த டிரான்சிஷன் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரா இருக்கு. மீன்வைல் இந்தியா கூட இந்த டெஸ்ட்ல இப்போ ரீசெண்டா 2 ஹோம் டெஸ்ட் சீரீஸ் லாஸ், இந்த மாதிரியான டிரான்சிஷன்ல ஸ்ட்ரகிள் ஆகும்போது ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் அந்த டொமஸ்டிக் கிரிக்கெட்ல இருந்து நீ டொமஸ்டிக் ஆடுறியா, நீ 4-5 வருஷம் டொமஸ்டிக் ஆடு, அதுக்கப்புறம் நீ ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டுக்கு ஆடு அப்படிங்கிற அந்த பேட்டர்ன் எடுத்துட்டு வராங்க. சீனியர்ஸ் கூட அந்த மிக்ஸ்அப் பிளேயே வச்சுக்கிறாங்க. ஸோ அது எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஸோ நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் அந்த டிரான்சிஷன் பெர்ஃபெக்டா பண்ற மாதிரி தோணுதான்? ஆஸ்திரேலியால நீண்ட காலமா இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு ஓப்பனிங்ல யாராவது ஒருத்தவங்க தான் கை கொடுத்துன்னே இருப்பாங்க. ஹைடன் காலத்திலயும் நம்ம பார்த்துருப்போம், ஹைடன் இருப்பாரு. ஏன்னா பின்னாடிதான் கில்லி வருவார். உங்களுக்கு லிமிடெட் ஓவர்ஸ்ல மட்டும் தான் கில்லி ஹைடனும் சேர்ந்து வருவாங்க. ஹைடன் வரும்போது சைமன் கேட்சிஸ் வருவாரு. சைமன் கேட்சிஸ்னா ஜஸ்டின் லாங்கர் வருவார். இதெல்லாம் நான் சொல்றது 2004 டைம்ல, அந்த மாதிரி 2004 2007 இல்ல. அதுக்கப்புறம் எட் கோவன் ஒரு பிளேயர் இருந்தாரு. நான் சொல்றேன், நான் தெரியும் என்னென்ன பிளேயர்ஸ் அந்த லிஸ்ட்ல இருந்தாங்கன்னு. இப்ப ஹைடஸ் போனதுக்கு அப்புறம் எட் கோவன் ஒருத்தவர் இருந்தாரு. அதுக்கப்புறம் டேவிட் வார்னர் வந்தாரு. கொஞ்சம் கொஞ்சமா டேவிட் வார்னர் உள்ள வர ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் லேட் பில் ஹியூக்ஸ் அவரு இருந்தாரு. கேமரூன் பேன்கிராஃப்ட் இருந்தார். இதுக்கிடையில நான் ஒரு பிளேயரை நான் மிஸ் பண்றேன். நான் அவரு யாரோ எட்கோவன் இருந்தாரா, ஏதோ ஒரு பிளேயர் பில் ஹியூக்ஸ் பீரியட்ல ஒரு பிளேயர் இருந்தார். இந்த பிளேயர் எனக்கு மாஷ் கூட மாஷ் ட்ரை பண்ணல. இல்ல ஆக்சுவலா அந்த ஆடம் போக்ஸ், ஐ திங்க் சோ. ஆடம் போக்ஸ் அவர் ஆக்சுவலா 63 ஆவரேஜ் வச்சிருந்தாரு. பட் ஸ்டில் அவர் அந்த ஒரு ஸ்பாட்ல ஆஸ்திரேலியா ஆட வைக்கல. அப்படியே டேவிட் வார்னர் உள்ள வந்துட்டாருங்கும் போது டேவிட் வார்னரோட அப்படியே செட்டில் ஆயிட்டாங்க. பில் ஹியூக்ஸ், ஆடம் போக்ஸ், கேமரூன் பேன்கிராஃப்ட், அதுக்கப்புறம் உஸ்மான் கவாஜா, டேவிட் வார்னர் ஓரளவுக்கு கொஞ்சம் செட்டில்மெண்ட் பண்ணாங்க. இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல ஓரளவு பெட்டர் டியோ மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாம் கான்ஸ்டர்ஸ் பார்த்தோம், இவரு ஜாக் வெதரால் பாக்குறோம். ஆஸ்திரேலியால ஒரு பேட்ஸ்மேன் அவங்க ஓப்பனிங்க்கு இன்னமும் அந்த டெசிக்னேட்டரா இல்ல. ஏதோ அவங்களை தடுத்துக்கினே இருக்குது. அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியாம அவங்க ஸ்ட்ரகிள் பண்றாங்க. நீங்க இதெல்லாம் ஆஸ்திரேலியா தலைவலினால மானஸ் லப்ஷான்லாம் ஒரு சில நேரம் ஓப்பனிங் இறக்கிலாம் விட்டு பார்த்தாங்க.
ஆனாலும் அவங்களுக்கு இன்னமும் செட் ஆகாத மாதிரியே இருக்குது. ஆஸ்திரேலியால டேலண்ட்ஸ் இருக்குது, ஆனா அதை வந்து எந்த அளவுக்கு வெளியே கொண்டு வர முடியுதுன்றதுதான் கேள்வி. இந்த இடத்துல பேட்டிங்ல வந்து அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இப்ப ஸ்மித் ஒரு அட் டைம்ல, ஏன்னா இப்ப ஸ்மித்தும் ஒரு 35ல இருப்பாரு. இவருக்கு காவாஜா நீங்க வந்து அடுத்த சீசனுக்கு இருப்பாரான்னு தெரியல. டிராவிஸ் இந்த ஹெட் வந்து சீரீஸோட ஐ திங்க் அட் தி எண்ட் ஆஃப் ஆஷஸ் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கூட வரலாம் உஸ்மான் கவாஜா. ஆஸ்திரேலியா வந்து பேட்டிங்க்குன்னு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதுல அதாவது ஷெஃபீல்ட்ல இருந்து நீங்க பிளேயர்ஸை உள்ள கொண்டு வந்து இன்டகிரேட் பண்ண ஆரம்பிக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் அவங்களுக்கும் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. இந்தியாவில வந்து அந்த அஸ்வினுக்கு அப்புறம் ஆஃப் ஸ்பின்னர் தேடல வந்து மாட்டிக்கின மாதிரி இவங்களுக்கு வந்து பேட்ஸ்மேன் ஷார்ட் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது. ஒரு காலத்துல ஆஸ்திரேலியா பேட்டிங் வந்து ரொம்ப த்ரெட்டனிங்கா இருக்கும். ஹைடன் இருப்பாரு, பாண்டிங் இருப்பாரு, வாட்சன் இருப்பாரு. அந்த மாதிரி த்ரெட்டனிங்கான பேட்டிங் வந்து உங்களுக்கு இருக்குது. ஆனா டிராவிஸ் ஹெட் இருக்கிற, ஸ்டீவன் ஸ்மித் வந்து அவர் த்ரெட்டனிங்கா தெரிவார். உங்களுக்கு மத்தபடின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து பெருசா த்ரெட்டனிங்ல. ஆனா மேட்சுக்கு யாராவது ஒருத்தன் வந்து அடிச்சு கொடுக்குறான். இன்னைக்கு பார்த்தா அலெக்ஸ் கேரி கிட்ட இருந்து ரெண்டு ரெண்டு மேட்ச்ல வந்து ஓரளவு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த அலெக்ஸ் கேரி இன்னைக்கு முக்கியமான ஒரு டைம்ல வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து அந்த ஒரு காம்படிட்டிவ் டோட்டல் போஸ்ட் பண்றதுக்கே அலெக்ஸ் கேரியோட அந்த ஒரு செஞ்சுரி தான் ஹெல்ப் பண்ணுச்சு. அது மாதிரி யாராவது இன்னிங்ஸுக்கு ஒருத்தர் ஆடி கொடுப்பாரு ஆஸ்திரேலியா. இருந்தாலும் உங்களோட பேட்ஸ்மேன்ஸ் தேடல் வந்து இருக்கணும். இப்போ நீங்க டிராவிஸ் ஹெட் நீங்க டெசிக்னேட்டட் ஓப்பன் நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா அவருக்குன்னு இன்னும் ஒரு நல்ல பிளேயர் நீங்க பேரப் பண்றதுக்கு ஒரு பிளேயர் வேணும். மானஸ் லபுஷன் இன்னமும் அந்த ஒரு அவர் வந்து இப்ப ஏதோ இன்ஜுரின்றது, யாரோ ஒரு பிளேயர் இன்ஜுரின்றதுனால உள்ள வந்தார் அவரு. ஆனா அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட வந்து ரெப்ளிகேட் பண்ண முடியுதான்னு கேட்டா அவர் பர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு. ஸ்மித் இன்ஜுரி ரீப்ளேஸ் பண்றதானே வந்தாரு. ஓ, நீங்க இப்ப சொல்றீங்க. இப்போ மானஸ் லபுஷன் வந்து இந்த ஆஷஸ்ல ஒரு டிராப் ஆகிற சான்சஸ் அதிகமா இருந்துச்சு. ஆனாலும் அவருக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சது எப்படியோ. அதான் மானஸ் லபுஷன் இப்ப பிடிச்சிருந்தாரு. ஆனாலும் அவர்கிட்ட இருந்து பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ண. அதனாலதான் நான் சொல்றேன் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து கொஞ்சம் டஃபா போயிடும். ஹோம்ல அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இன்னொன்னு இங்கிலாந்தோட பஸ்பால் வந்து எடுபடாம இருக்கிறதுனாலயும் இப்ப இங்கிலாந்தே வந்து இந்த கண்டிஷன்ஸை நல்லா இது பண்ணி ஒரு 500+ டோட்டல போஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் டஃபா இருக்கும் அடுத்த மேட்ச். ஆஸ்திரேலியா ஈஸியா இருக்க. அதெல்லாம் தான் கொஞ்சம் ஆஸ்திரேலியா பார்த்துக்கணும். பேட்டிங்ல கொஞ்சம் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும், இன்னும் ஃபோக்கஸ் பண்ணணும். பாப்போம். நீங்க ஆக்சுவலா ஒரு பாயிண்ட் சூப்பரா ஆட் பண்ணியிருந்தீங்க, பேட்டர் ஷார்ட் ஆகுது அப்படின்னு. பட் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க மும்பை இந்தியன்ஸ் எப்படி ஐபிஎல்லையோ அந்த மாதிரி அவங்க எங்கிருந்து பிளேயர்ஸ் எடுத்துட்டு வருவாங்கன்னு தெரியாது. கவுண்டில ஏகப்பட்ட பிளேயர்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க. இந்த வருஷம் நீங்க டொமஸ்டிக் கிரிக்கெட் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஈவன் தோ அவங்களுடைய அண்டர்-19 யூனிட் போன வருஷம் அந்த சாம்பியன்ஷிப் அடிச்ச அண்டர்-19 யூனிட்ல இருந்து கூட சில பேட்டர்ஸ் அண்ட் ஈவன் 3 பவுலர்ஸ், ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் மீடியம் பேஸ் ஆல்ரவுண்டர், இது எல்லாமே அவங்க பேக் பண்ணி ரெடியா வச்சிருக்காங்க. எப்போ உள்ள வருவாங்கன்னே தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமா வருவாங்க. ஸோ காலங்காலமா ஆஸ்திரேலியன்ஸ் பண்றது இதுதான். ஸோ பார்ப்போம் ஆஸ்திரேலியாவுக்கு இந்த ஃபியூச்சர் பேட்டர்ஸ். அடுத்த 2 டெஸ்ட், இந்த டெஸ்ட் மேட்ச் இப்போ சீரீஸ் வின் அப்படிங்கறதால மேபி இனி அடுத்த மேட்சஸ்ல கூட அவங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இருக்கிறதால அது கொஞ்சம் ஒரு 2 பிளேயரா அப்படி கொண்டு வரலாமே தவிர ஆஸ்திரேலியன்ஸ் கீப் ஆன் அந்த மிக்ஸ்அப்ல டிரான்சிஷன் பீரியடை வந்து சூப்பரா ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இதே மாதிரி அடுத்த ஆஷஸ் மேட்சஸ், இன்னும் சில கிரிக்கெட் வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் கீகா ஸ்பீடி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.